ஆதார் கார்டு மாதிரியே மத்திய அரசினுடைய அப்பார் ஐடி கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. முக்கியமான தரவுகளை டிஜிட்டல் வடிவுல இங்க சேகரிக்கப்படும். அப்பார் கார்டு அப்படின்னா என்ன, இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அப்பார் கார்டுக்கு விண்ணப்பிப்பது எப்படி போன்றவற்றை விரிவாக பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு பகுதியாக இந்திய குடிமக்களுக்கு ஆதார் அட்டை வழங்குவது போலவே மாணவர்களுக்கு ஒரே நாடு ஒரே மாணவர் அடையாள அட்டை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய கல்வி தரவுகளை டிஜிட்டல் முறையில சேகரிக்கக்கூடிய விதமாகத்தான் இது அமையும். இந்த டிஜிட்டல் அடையாள அட்டையை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் அல்லது கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கானதுதான். அப்பார் அட்டையை பொறுத்த வரைக்கும் 12 இலக்க அப்பார் எண் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு தனித்துவமான அடையாள எண்ணாகவும் இருக்கு. ஆதார் கார்டுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி. அப்பார் என்பதற்கு ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி என்பதுதான் பொருள். இந்த டிஜிட்டல் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸினுடைய கல்வி பதிவுகள், சர்டிஃபிகேட்ஸ், ஸ்காலர்ஷிப் என்னென்ன அவங்க வாங்கியிருக்காங்க, என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பட்டங்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் சேமிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ப்ரீகேஜில் இருந்து ஆரம்பித்து பிஜி வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கவும் முடியும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எப்படி ஆதார் அட்டை மூலமாக ஃபோன் நம்பர், குடும்ப அட்டை தரவுகள், பான் எண்கள், வங்கி கணக்கு தரவுகள் எல்லாம் இணைக்கப்படுதோ அதே மாதிரி தான் மாணவர்களினுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், அந்த டேட்டா எல்லாமே ஒரே அட்டை மூலமாக டிஜிட்டல் முறையில் சேகரிப்பது தான் இந்த அப்பார் அட்டை அப்படிங்கிறது. இதுல பதிவு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு நிரந்தர அப்பார் எண் அப்படிங்கிறது வழங்கப்படும். அப்பார் அட்டையின் மூலமாக மாணவர்களினுடைய சர்டிபிகேட்ஸ், மார்க் ஷீட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம கல்லூரி டிப்ளமோ சான்றிதழ் மற்றும் நீங்க வேற ஏதாவது ஒரு போட்டிகள்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், விளையாட்டுத்துறை, இது மாதிரியான விஷயங்கள்ல சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே டிஜிட்டல் முறையில சேகரிச்சுக்கவும் முடியும். கல்லூரி படிப்புல நீங்க வாங்கக்கூடிய அந்த கிரெடிட்டையுமே டிஜிட்டல் முறையில சேமிச்சு வச்சுக்கலாம். இதன் மூலமாக நீங்க ஒரு கல்லூரியில இருந்து இன்னொரு கல்லூரிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸினுடைய டேட்டா எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே சேஞ்சும் பண்ணப்படும். ரொம்ப டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு அலையணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஐடியில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணா போதும், எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதே மாதிரி மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான படிப்புகளை எளிமையான முறையில் சேர்வதற்கும் இது உதவும். மாணவர்களினுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் மற்றும் இதர பிரிவுகளில் பெற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கணக்கிலையும் எடுத்துக்கொள்ளப்படும். பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளியில இருந்து வேற பள்ளிக்கு மாறும்போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்பார் அட்டை எண் மூலமாக டிஜிட்டல் முறையில் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். இந்த ஐடியை பொறுத்த வரைக்குமே ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்கும். இதன் மூலமாக அவங்களுடைய ஐடென்டிட்டியை உறுதிப்படுத்துவதும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். மாணவர்கள் எந்த நேரத்திலையுமே ஆன்லைன்ல தங்களுடைய அந்த அவார்ட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா சர்டிபிகேட்ஸ் போன்றவற்றை பார்த்து செக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். எல்லா பக்கமும் கேரி பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் இருக்காது. மாணவர்களினுடைய தனிப்பட்ட தகவல்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கான முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பெற்றோரினுடைய அனுமதி கட்டாயம். அதாவது நீங்க அப்ளை பண்ணி வாங்கணும்னா பெற்றோரினுடைய அனுமதிங்கிறது கட்டாயம். தகவல் பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி ரகசிய தன்மையை உறுதி செய்து எல்லா தகவல்களுமே அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் மாணவர்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ற விதத்துல இது இருக்கும். சரி, அப்பார் ஐடி கார்டுக்கு எப்படி பதிவு செய்வதுன்னு கேட்கும்போது, இந்த ஐடியை பெறணும் அப்படின்னா மாணவர்கள் ஒரு சிம்பிளான ஆன்லைன் மெத்தட்ல முடிச்சுக்கலாம். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்டினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அங்க ரைட் கார்னர்ல மை அக்கௌண்ட் அப்படிங்கறத நீங்க போனீங்கன்னா ஸ்டூடெண்ட் இருக்கும், இல்லைன்னா யூனிவர்சிட்டின்னு இருக்கும். ஸ்டூடெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு அங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதுல டிஜி லாக்கர்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஆதார் எண் மற்றும் பிற தேவையான தகவல்களையுமே அங்க நீங்க ஃபில் பண்ணிடணும். அதுல ஐடி டீட்டெயில்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேட்கும். அதை நீங்க கொடுத்துட்டு ஃபில் பண்ணிடணும். அடுத்ததாக டிஜி லாக்கருக்குள்ள உள்ள போயிட்டு ஆதார் சரிபார்ப்புக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களுடைய ஸ்கூல் மற்றும் காலேஜோட பேர் என்ன, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, என்ன பாடப்பிரிவு படிக்கிறீங்க போன்ற விவரங்களையும் அங்க ஃபில் பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க சப்மிட் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய அப்பார் ஐடிங்கிறது தயாராக ரெடியாக இருக்கும். சரி, அப்பார் ஐடி ரெடி ஆயிடுச்சு, எப்படி நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கணும்னு பார்க்கும்போது ஆதார் மற்றும் டிஜிலாக்கர் கணக்கை உருவாக்கிட்டு அதற்கப்புறமா உங்களுடைய ஆதார் அட்டையை நீங்க வச்சிருக்கணும். டிஜிலாக்கர் கணக்கை உருவாக்குனதுக்கு பிறகு ஆன்லைன்ல இந்த அப்பார் கார்டுக்கு விண்ணப்பிச்சதற்கு பிறகு
இந்த வெப்சைட்ல, அதாவது அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் வங்கியினுடைய இணையதளத்துல போயிட்டு டேஷ்போர்ட்ல அப்பார் கார்டு டவுன்லோட்ங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அது முடிச்சதுக்கு பிறகு அங்க டவுன்லோட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா பிரிண்ட் பண்ணியும் உங்களால இந்த கார்டை உங்ககிட்ட வச்சுக்க முடியும். அப்பர் ஐடி அந்த படிவத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பெற்றோரினுடைய ஒப்புதல் அப்படிங்கிறது அவசியம். இந்த கார்டில் மாணவர்களினுடைய தனிப்பட்ட தகவல்களான பெயர், ஆதார் மற்றும் உடல்நல விவரங்கள் போன்றவை எல்லாமே இருக்கும். இதை உருவாக்குவதற்கு முன்னாடி பெற்றோரினுடைய ஒப்புதல்ங்கிறது நிச்சயமாக தேவை. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கு பிறகு எப்படி இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதிகாரப்பூர்வ அந்த வெப்சைட்ல போயிட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். பெற்றோரினுடைய ஒப்புதலுக்காக அந்த அதிகாரப்பூர்வ வலைதளத்துல போயிட்டு பெற்றோரினுடைய ஒப்புதல் படிவத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த டாக்குமெண்ட்ல தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட பள்ளி அல்லது கல்லூரியில நீங்க சப்மிட் பண்ணணும். ஒரு பெற்றோர் இந்த ஐடியை இனி பயன்படுத்த விரும்பல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த ஒப்புதலை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புமே இருக்கு. ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கட்டாயம் இல்லை அப்படின்னாலுமே சிபிஎஸ்இ பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய கல்வி அமைப்புகளுக்கு மாணவர்களினுடைய சேர்க்கையின் போதே அதை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸினுடைய எஜுகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு வேணும், ஒரே இடத்துல டிஜிட்டல் வடிவில் வேண்டும் அப்படின்னா இந்த அப்பர் ஐடி கார்டை மாணவர்கள் எடுத்து வச்சுக்கலாம்.